வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நீங்கள் ரா பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி சமீபத்தில் பார்த்த ராவை கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் நல்லாவும் இருந்தது, ஒரு யூனிக்காகவும் இருந்தது. அப்படிப்பட்ட மண்டே நைட்டில் நடந்த கிளாசிக் மூமெண்ட்டை பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்கலாம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலி காய்ஸ், இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டாக பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்திருப்பார். ரோமன் ரெயின்ஸை கடைசி வரைக்கும் மண்டே நைட்டால் அட்வைஸ் பண்ணலை. ஆக்சுவலி நான் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் கூட நான் டீட்டெயிலாக என்ன சொல்லியிருப்பேன்னா, ரோமன் ரெயின்ஸை இது வரைக்கும் மண்டே நைட்டால் அட்வைஸ் பண்ணலை, வந்தாலும் வருவார் தான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ மண்டே நைட்டாக நடக்கிறதுக்கு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வாராரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி அங்கே நைட்டு தான் ரா நடக்கும், நமக்கு விடிய காலாயிரும். ஸோ அவங்க டைம் படி பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி போல் ரோமன் ரெயின்ஸ் வந்து மண்டே நைட் ட்ராக் வருவார் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதன்படி தான் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸும் வந்தார். ரெஸ்ல்மேனியாவில் பங்கு கூட மோத போகிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி காய்ஸ், சிஎம் பங்குக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் மேட்ச் அப்படிங்கிறது வாய் வார்த்தையாக தான் கன்ஃபார்ம் ஆகிருக்குது. இதுவரைக்கும் அஃபிஷியல் போஸ்டரை WWE ரிலீஸ் பண்ணலை. அது ஏன் எதனால் அப்படின்னு தெரியல. வழக்கமாக பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் வெற்றி பெற்றவங்க ராலையே ஒருவேளை ஒரு ரெஸ்லர் சேலஞ்ச் பண்ணாலும் ஸ்மாக்டவுனுக்கும் வருவார். அப்படி ரோமன் ரெயின்ஸ் ஸ்மாக்டவுனுக்கு வராரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அவர் ட்ரூ மேக்கின்டரோட பேரை இழுத்துருக்காரு. சிஎம் பங்க் கேட்டோன்னே சேலஞ்சுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாலும் மேபி ட்ரூ பக்கம் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனை பார்த்தா தான் தெரியும். ஆக்சுவலி இயர்லி அப்படி தான் நடக்குது. ஆனால் ரோமன் ரெயின்ஸ் ஒரு பார்ட் டைமர். அவர் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பிராண்டுக்கும் ஒரே நேரத்தில் அவர் பார்ட் டைம் ஆனதுக்கு அப்புறமா வந்தது கிடையாது. அப்படி வந்தாருன்னா கண்டிப்பாக ரெஸ்லிங் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு ட்ரீட்டாக தான் இருக்கும். அது நடக்குதா அப்படிங்கிறத இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் பார்த்தா தான் நமக்கு தெரியும் மகளே. அஃபிஷியலி நிக்கி பெல்லா அண்ட் ப்ரீ பெல்லா 2 பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டாக் டீமாக மாறிட்டாங்க. ஆக்சுவலி இவங்களுடைய நெக்ஸ்ட் கோல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெஸ்ல்மேனியாவில் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக மோதுறது. அது அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. அதாவது நாங்கள் 2 பேருமே பார்த்தீங்கன்னா டாக் டீமாக இணைந்து சண்டை போட்டிருக்கிறோம். 2 பேரும் டென்ஸ் வேறு. ஆனால் WWE டாக் டீம் டேட்டில் வின் பண்ணதில்லை. அடுத்த கோல் இது தான் சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு WWE பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாக்கான ஒரு பெரிய கோலாக இதை தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா, ரெஸ்ல்மேனியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பிக்கஸ்ட் ஒரு மேட்சை தான் பெரிய லெவலில் எதிர்பார்ப்பாங்க. அண்ட் அப்படி இருக்கும்போது ரியோஸ் டீம் கூட ஆல்ரெடி எக்கச்சக்க டீம் வந்து டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக மோதிட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் மோதாத டீம்னா பெல்லா ட்வின்ஸ். மேபி இது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் பெல்லா ட்வின்ஸ் நியூ டாக் டீம் சாம்பியன் ஆகுது கூட வாய்ப்பு இருக்குது மகளே. இந்த வாரம் வார் ரைடர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக ஒருத்தர் வந்து மோத போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி இவங்க 2 பேரும் டாக் டீமர். கண்டிப்பாக டீமரில் தான் யாரோ வந்து மோத போகிறாங்க அப்படின்னு நினச்சிருந்தோம். ஆனால் ஓபா ஃபெமி சிங்கிளாக வந்து சண்டை போடுவார் அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்க்கல. ஆக்சுவலி இது மேட்ச் நடக்கலை. ஏன்னா ஓபா ஃபெமி வந்த உடனே 2 பேருமே பார்த்தீங்கன்னா தாறுமாறாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆக்சுவலி ஓபா ஃபெமி ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ஒரு மான்ஸ்டர் ஆகிட்டார். ஆக்சுவலி ஓபா ஃபெமி ராயல் ரம்புக்கு வந்தது, எல்லாரும் எலிமினேட் பண்ணது, அவருக்கான ஃபேன்ஸ் ரெஸ்பான்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஃபேஸ்ட் அண்ட் கேரக்டராக வருவார் நினச்சேன். ஆனால் WWE பார்த்தீங்கன்னா ஒரு ஹீல் கேரக்டர் தான் காட்டணும் அப்படிங்கிறதுல முன்னேப்பா இருக்கிறாங்க. ஏன்னா அப்படி தான் காட்டியிருந்தாங்க. வார் ரேஸை அட்டாக் பண்ண விதமாக இருக்கட்டும், ஒரு மான்ஸ்டர் லுக்கில் தான் இருந்தது. ஆக்சுவலி ஓபா ஃபெமி லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்காரு. இப்போ சமீபத்தில் இருக்கிற ரெஸ்லருக்கு இருக்கிற ஒரே மைனஸே என்ட்ரோ அண்ட் ஃபேஸ் லுக்கு, பாடி ஸ்டைல், இந்த 3மே ஒத்து போகல அப்படிங்கிறது தான். ஆனால் இவருக்கு அந்த தீம் மியூசிக், அவர் நடந்து வர ஸ்டைலு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் லுக் வைஸ் கிரேட். அதுவும் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு லுக்கு கொடுப்பாரு பாருங்களேன். அதெல்லாம் பார்க்கறதுக்கு மான்ஸ்டர் லெவல் லுக்கில் இருக்குது. கண்டிப்பாக WWE வரை யூஸ் பண்ணாங்கன்னா பெரிய லெவலில் ஒரு ஃபியூச்சரை உருவாக்கலாம். ஆக்சுவலி இப்படிப்பட்ட ஒரு மான்ஸ்டராக WWE வந்து கடைசியில் உருவாக்குனது நம்ம பிரான் ஸ்ட்ரோமனை தான். பிரான் ஸ்ட்ரோமன் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். பிரான் ஸ்ட்ரோமன் தான் இப்படி 4-5 பேரை ஒத்தையால் அடிக்கிறது, பெரிய மலைமாடு மாதிரி காட்டுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்க. பிரான் ஸ்ட்ரோமனுக்கு அப்புறமா நிறைய பேரை காட்டி அவங்களாம் வீணாக போயிட்டாங்க. ஆனால் ஓபா ஃபெமியை ஒழுங்காக காட்டினாங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அப்சல்யூட்லி இஸ் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூச்சர் திங். பிரான் பிரேக்கர் அடித்தது யாருன்னு சொல்லிட்டு இந்த வாரம் ராலை ரிவீல் பண்ணுவான்னு நினச்சேன். ஆனால் காய்ஸ், நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். WWE பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாவில் செத் ரோலின்ஸ்க்கும் பிரான் பிரேக்கருக்கும் இப்போ மேட்சுக்காக ஒரு பெரிய ஹிண்டிங்கே போட்டு வச்சுருக்காங்க. அதாவது விதையே போட்டு வச்சுருக்காங்க. அதை பெருசாக்கி ஒரு மேட்ச் வைக்கணும்னா அதுக்கு சில நாட்கள் ஆகும். அதனால் WWE பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த மிஸ்ட்ரி மேன் யார் அப்படிங்கிறத காட்ட போகிறது கிடையாது. இந்த வாரம் ராலை பார்த்தீங்கன்னா ராஜ் மேனேஜர் ஆடம் பிஎஸ் தான் அந்த ஆளை அனுப்பியிருப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆடம் பிஎஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா, என் தரப்பில் எதுவுமே இல்லை, அந்த மாஸ்க் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அடிக்கிறது எல்லாமே உங்கள் டீமில் இருக்கவங்களுக்கு தான் பழக்கப்பட்டது. ஏன்னா பெக்கிலிஜும் அப்படி தான் வந்தாங்க,
அதே மாதிரி உங்கள் டீமில் இருக்கிற ஆஸ்டின் தேரி அப்படி தான் வந்தான். அதை பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து அது ஆஸ்டின் தேரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆஸ்டின் தேரியை பார்க்கும்போது தேரி நான் இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலி லுக்வேஸ் நீங்கள் ஒரு பின்னாடி கவனிச்சிங்களா, உன் டீமில் தான் ஒருத்தன் இருக்குன்னு சொல்லும்போது லோகன் பால் பதறி இருப்பார். அது வந்து தேரி தான் சொல்லும்போது சிரிச்சுக்கிட்டே பிரான் பிரேக்கரோட தோலை தட்டியிருப்பார். ஆல்ரெடி ஒரு சில செய்திகள் என்ன வந்ததுன்னா, அந்த மாஸ்க்கை போட்டுட்டு அடிக்க வந்ததே லோகன் பால் தானே. ஏன்னா உலகநாத லோகன் பாலை பொறுத்த வரைக்கும் எப்போ எப்படி மாறுவாருன்னு தெரியாதுங்க, அப்படி கனகச்சிரமாக மாறுவார். அண்ட் லோகன் பால் எப்போவுமே ஃபுல் டைமாக விஷன் டீமில் வீக்லி வர்றது அப்படிங்கிறது அசாத்திரியமான விஷயம் இல்லை. ஏன்னா அவர் ஆல்ரெடி பார்ட் டைமராக தான் டபிள்யூபிள்யூக்கு வந்துட்டு இருந்தார். இந்த விஷன் டீமில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா தான் ஃபுல் டைமாக வந்துக்கிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரம் இந்த விஷன் டீமில் ஒரு பஞ்சாயத்தை உருவாக்குறதுக்கு லோகன் பால் ரெடியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது எப்போ ஏது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாஸ்க் மேன் அந்த லுக்வேஸ் இன்றைக்கி பார்த்ததுக்கும் இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டதை பார்க்கும்போதும் அது லோகன் பால் தான் அப்படிங்கிற மாதிரி ஊர்ஜனமாக நான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த மாஸ்க் மேன் லோகன் பாலா இல்லை வேறு யாராக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஸ்டெஃபனி வால்கருக்கும் ரெக்கல் ராட்டிகல்ஸ்க்கும் உமன்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் ஃபைனலி ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை நடத்திட்டாங்க. எப்படியோ இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா பல நாட்களாக சவ்வாட்டு எழுதுருந்துருந்தானுங்க. கடைசியில் இதுக்கான ஒரு எண்டிங் கிடச்சிருச்சு. ரெக்கல் ராட்ரிகஸ் அவங்களுடைய உமன்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி கைஸ் இதுக்கப்புறமா ராட்ரிகஸ் ரசல்மேனியாவில் தான் அவங்களோட டைட்டில் டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு ஹிண்டிங் கொடுத்துட்டாங்க. லிவ் மோர்கன் தான் பார்த்தீங்கன்னா அடுத்தது ரெக்கல் ராட்ரிகஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு ஃபியூட் போக போகிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அது அஃபிஷியலி ஸ்டோரி லைன் படியும் காட்டிட்டாங்க. ஸோ ரசல்மேனியாவில் இந்த மேட்சுக்காக நீங்கள் எத்தனை பேர் காத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. நான் பேச்சு வாக்கில் ரெக்கல் ராட்ரிகஸ் நான் சொன்னேன், ரெக்கல் ராட்ரிகஸ் இல்லை, ஸ்டெஃபனி வால்கருக்கும் லிவ் மார்கனுக்கும் ரசல்மேனியாவில் ஒரு மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் கைஸ் முக்கியமாக நான் சொல்லி ஆகணும், இந்த வாரம் ரால பார்த்தீங்கன்னா டாமினிக் வந்திருந்தார். ஆக்சுவலி டாமினிக் வரும்போது ஒரு பெரிய ரெஸ்லர்ஸ் வரும்போது எப்படி ஒரு ஹைப்னஸான வரவேற்பு கிடைக்குமோ அந்த வரவேற்பு ரசிகர்கள் மத்தியில் கிடச்சிது. ஐயா டாமு தயவு செஞ்சு உன் உடம்பை கொஞ்சம் ஏற்றியா, ஏன்னா அந்தளவுக்கு மார்க்கெட்டிங் இருக்குது. ஃபிசிக்கலி நீ கொஞ்சம் நல்லா இருந்தனா உண்மையிலேயே சொல்கிறேன் பல ஃப்ரான்ஸ் வந்து உனக்காக வருவாங்க. அண்ட் டாமினிக் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்ஜுரி சரியாயிட்டு அப்படிங்கிறதுனால சண்டை போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் வரப்போகிற ட்ரிபிள் ஷோக்கும் அவர் வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பழையபடி பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டரியோ ஒரு ஆக்டிவான ரெஸ்லர் ஆகிட்டாருங்க. ஃபின் பேலர் இந்த வாரம் ரால வரலான்னு ஒரு ப்ரொமோ கட் பண்ணியிருப்பார். அதில் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக நான் வின் பண்ணுற அளவுக்கு நான் ஓய போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஐயா ஃபின்னு ஆல்ரெடி ரோமன் வந்து விதையை போட்டுட்டு போயிட்டார். இதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த இடத்துல அளவு எடுத்தான்னு அதுக்கப்புறம் விதையை போட்டால் என்ன. ஆனாலும் சின்னதாக கண் துடைப்புக்காக ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக சிஎம் பாங்க எதிர்த்து மீண்டும் ஒரு வாய்ப்பை டபிள்யூபிள்யூ கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். கைஸ் இந்த வாரம் நம்ம ஓபா ஃபெமி சண்டை போட்டதை பார்த்த பல ஃபேன்ஸ் வந்து சந்தோஷப்பட்டிருக்காங்க. பிகாஸ் அவர் ஆக்டிவ் ரெஸ்லர் ஆகிட்டார். ஆக்சுவலி ஓபா ஃபெமியை பார்க்கும்போது பல ஃபேன்ஸுக்கு ஞாபகம் வருது ப்ராக் லெஸ்னர் தான். ப்ராக் லெஸ்னர் ஆரம்ப காலத்தில் பீஸ்டாக வரும்போது எந்த லெவலில் ஒரு ஹைப்னஸ் இருந்ததோ அதே ஹைப்னஸ் ஓபா ஃபெமிக்கு இருக்குது. ஆக்சுவலி காய்ஸ் ஓபா ஃபெமிக்கு இன்னும் 28 வயசு கூட ஆகலை. கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 26 வயசு தான் நினைக்கிறேன். சம்திங் 26 27 அவ்வளோதான். ஸோ இந்த ஏஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் இவ்வளோ பெரிய இடத்த சம்பாதிச்சிக்காருனா பெரிய விஷயம். அப்போ யோசிச்சு பாருங்கள் கைஸ், இன்னும் 10 வருஷம் கழிச்சு எந்த லெவலில் எவ்வளோ ஹைப்பில் இருப்பாருன்னு. ஸோ கண்டிப்பாக ஒரு ஃப்யூச்சர் இவருக்காக காத்துட்டு இருக்குது கைஸ். இன்றைக்கி ஒரிஜினல் எல் கிராண்டோ அமெரிக்கானா வந்திருப்பார், அதான் நம்ம ஜேட் கேபிள். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டூப்ளிகேட்டுன்னு சொல்கிறதா எப்படின்னு சொல்கிறதுன்னு தெரில. சரி, மெக்சிகன் எல் கிராண்டோ அமெரிக்கானா நம்ம சொல்லுவோம். ஏன்னா அவர் முழுக்க மெக்சிகனில் தான் சண்டை போடுறாரு. பேசாமல் அப்படியே பேரை மாற்றிடலாம், மெக்சிகன் எல் கிராண்டன் அமெரிக்கானோ இல்லை எல் கிராண்டோ மெக்சிகானோ அப்படின்னு மாற்றிடலாம் போல இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா தோக்கத்துக்கு முக்கிய காரணம் அந்த ஒரிஜினல் எல் கிராண்டோ அமெரிக்கானோ. எனக்கு தெரிஞ்சு ரசல்மேனியாவில் எல் கிராண்டோ அமெரிக்கானோ வெர்சஸ் எல் கிராண்டோ அமெரிக்கானோன்னு சொல்லிட்டு ஒரு மேட்ச் நடத்தி தோற்று போகிறவன் மாஸ்கை கலத்தணும்னு அப்படி ஸ்டெபிலேஷன் பண்ணுவாங்க போல இருக்குது. ஏன்னா அதுக்கான அடித்தளத்தை போட்ட மாதிரி இருந்தது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத காமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், ரசல்மேனியாவுக்கு இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. பிப்ரவரி வந்துருச்சு, அடுத்து மார்ச், ஏப்ரல் மாதம் ரசல்மேனியா, இன்னும் 25 நாள் தான் இருக்குது. எனிமோன் எத்தனை பேர் காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.